ஐஐடி கான்பூருக்கு முன்னாள் மாணவர்கள் 100 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கி ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார்கள். ஐஐடி கான்பூரில் 2000ஆம் ஆண்டில் படித்து முடித்த மாணவர்கள் தங்களின் 25வது ஆண்டு சந்திப்பை முன்னிட்டு தாங்கள் படித்த கல்வி நிலையத்திற்கு பெரும் தொகையை நன்கொடையாக வழங்கியுள்ளனர். ஒரு குறிப்பிட்ட ஆண்டு மாணவர்கள் இணைந்து 100 கோடி ரூபாய் நன்கொடை வழங்குவது இதுவே முதல் முறையாகும். இன்மோபி நிறுவனர் நவீன் திவாரி உள்ளிட்ட முன்னாள் மாணவர்கள் இந்த முன்னெடுப்பை மேற்கொண்டனர். இந்த நிதியை கொண்டு தொழில்நுட்பம் மற்றும் சமூகம் சார்ந்த புதிய ஆராய்ச்சி பள்ளி தொடங்கப்பட உள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக மார்ச் 3ஆம் தேதி நடைபெறவிருந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் மாற்றியமைத்துள்ளது. புதிய அறிவிப்பின்படி மார்ச் 3ஆம் தேதி நடைபெறவிருந்த 10ஆம் வகுப்பு தேர்வுகள் மார்ச் 19ஆம் தேதியும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் மார்ச் 31ஆம் தேதியும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் மார்ச் 3ஆம் தேதிக்கான தேர்வுகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் மற்ற தேதிகளில் நடைபெறும் தேர்வுகள் எந்த மாற்றமும் இல்லாமல் நடைபெறும் என்றும் சிபிஎஸ்இ தெளிவுபடுத்தியுள்ளது. இந்திய தொழில்துறையின் முன்னணி தலைவர்களுக்கு இடையிலான நம்பிக்கை மற்றும் மனிதநேய உறவின் வெளிப்பாடான உரையாடல் கவனம் பெற்றுள்ளது. அமிதாப் பச்சன் தொகுத்து வழங்கும் கவுன் குரோட்பனேகா குரோட்பதி நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆதித்யா பிர்லா குழுமத்தின் தலைவர் குமார் மங்களம் பிர்லா தனது தந்தை ஆதித்யா பிர்லாவின் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட கடினமான காலகட்டத்தில் ரத்தன் டாடா தன்னோடு நெருக்கமாக இருந்து வழிகாட்டினார் என்று தெரிவித்துள்ளார். தொழில்துறையில் மட்டுமில்லாமல் தனிப்பட்ட முறையிலும் தன்னை கவனித்துக் கொண்டதாகவும் அவர் கூறினார். அந்த கடினமான காலகட்டத்தில் தினமும் 4 முறை ஹனுமன் சாலிசா வாசித்து மன உறுதியை பெற்றதாகவும் குமாரமங்கலம் பிர்லா பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்தியா தற்போது ஜப்பானை பின்னுக்கு தள்ளி $4.18 டிரில்லியன் மதிப்போடு உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. 2025-26ஆம் நிதியாண்டின் 2வது காலாண்டில் இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எட்டிய 8.2% வளர்ச்சியே இந்த அபரிமிதமான முன்னேற்றத்துக்கு காரணமாக அமைந்தது. தற்போதைய வேகத்தில் சென்றால் அடுத்த 2 முதல் 3 ஆண்டுகளில் ஜெர்மனியை முந்தி இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ரயில் ஒன் செயலியின் மூலம் முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட்டுகளில் பயணிப்பவர்களுக்கு 3% தள்ளுபடி வழங்கப்படும் என்று இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த சலுகை 14ஆம் தேதி முதல் ஜூலை 14ஆம் தேதி வரை 6 மாத காலத்துக்கு நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயணிகள் டிக்கெட் கவுண்டர்களில் வரிசையில் நிற்பதை தவிர்ப்பதோடு பயணச் செலவையும் மிச்சப்படுத்த முடியும் என்று கூறப்படுகிறது. இந்திய ராணுவம் மற்றும் கடற்படையின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் 4666 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 முக்கிய ஒப்பந்தங்களில் இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டிருக்கிறது. இதன்படி பழைய ஆயுதங்களுக்கு பதிலாக 2770 கோடி ரூபாய் செலவில் சுமார் 4.5 லட்சம் நவீன துப்பாக்கிகள் வாங்கப்பட உள்ளன. மற்றொரு ஒப்பந்தமாக 1896 கோடி ரூபாய் செலவில் நீர்மூழ்கி கப்பல்களில் பயன்படுத்தக்கூடிய எரிகுண்டுகள் இத்தாலியின் WASS நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் செய்யப்பட உள்ளன. அணு ஆயுதம் ஏந்தக்கூடிய ஒரேஷ்னிக் ஏவுகணைகள் தற்போது ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. உக்ரைன் போர் தொடரும் சூழலில் ரஷ்யாவின் ராணுவ தயார் நிலையை வெளிப்படுத்தும் நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் தகவலின்படி பெலாரஸில் உள்ள ஒரு வெளிப்படுத்தப்படாத இடத்தில் நடைபெற்ற பயிற்சியின் போது இந்த ஏவுகணை அமைப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரேஷ்னிக் ஏவுகணை வெடிகுண்டுகள் அல்லது அணு வெடிகுண்டுகளை ஏந்தும் திறன் கொண்டது. மேலும் ஏவுகணையின் செயல் வீச்சு ஐரோப்பா முழுவதையும் எட்டும் அளவில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா பேகம் இறுதிச் சடங்கு நிகழ்வில் பங்கேற்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று டாக்கா பயணம் மேற்கொள்கிறார். வங்கதேச எதிர்க்கட்சித் தலைவர் கலிதா ஜியா டாக்காவில் உள்ள எவர்கேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார். அவருக்கு வயது 80. கலிதா ஜியா பேகம் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இன்று நடைபெறும் இறுதிச் சடங்கில் இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதியாக அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்கிறார். வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மறைவுக்கு ஷேக் ஹசீனா இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவாமி லீக் கட்சியின் எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில் வங்கதேச நாட்டின் அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத நபர் கலிதா ஜியா என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றும் நினைவு கூறப்படும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், கலிதாவின் மறைவு நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு என்று ஷேக் ஹசீனா பதிவிட்டுள்ளார்.
மறைந்த வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் ஒவ்வொரு காலத்திலும் வெவ்வேறு விதமாகவே இருந்துள்ளன. பிரிக்கப்படாத இந்தியாவின் தினஜ்பூர் மாவட்டத்தில் 1946 தயாபா மற்றும் இஸ்கந்தர் அலி மஜும்தார் தம்பதிக்கு பிறந்தவர் கலிதா ஜியா. இவரது தந்தை மஜும்தார் மேற்கு வங்கத்தில் தேயிலை தொழில் செய்து வந்தார். இப்படி இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவராக இருந்தாலும் பிரதமராகி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்தியாவுடன் மோதல் போக்கையே கடைபிடித்து வந்துள்ளார் கலிதா ஜியா. நாட்டின் இறையாண்மையை காரணம் காட்டி பராக்கா அணை உள்ளிட்ட பல திட்டங்களை இந்தியாவுடன் செயல்படுத்த அவர் எதிர்ப்பு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினின் தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மத்திய தரைக்கடல் தீவான இபிசாவில் முன் எப்போதும் இல்லாத வகையில் அரிதான ஆலங்கட்டி மழை பெய்தது மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. கடந்த அக்டோபரில் 220க்கும் மேற்பட்டோரை பலிவாங்கிய வலன்சியா பகுதியில் தற்போதும் வெள்ள அபாயம் நீடிப்பதால் மக்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்று வெள்ளத்தில் வாகனங்கள் அடித்துச் செல்லப்படுவதால் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பரப்புரையின் போது அவரின் அருகில் நின்று கொண்டிருந்த மாவட்ட செயலாளர் மயங்கி விழுந்தார். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவரின் அருகே நின்று கொண்டிருந்த அதிமுகவின் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமன் மயங்கி விழுந்தார். இதன் பின்னர் சிறிது நேரம் பரப்புரை பேருந்தில் ஓய்வெடுத்த சிறுனியம் பலராமன் பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு சால்வை அணிவித்து வீரவாளை பரிசளித்தார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு இ-சேவை மற்றும் ஆதார் மையங்கள் இன்றும் நாளையும் செயல்படாது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தால் நடத்தப்படும் இந்த சேவை மையங்களில் மென்பொருள் பராமரிப்பு மற்றும் தணிக்கை பணிகள் நடைபெற இருப்பதால் 2 நாட்கள் செயல்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் தேதியிலிருந்து மீண்டும் வழக்கம் போல செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தில் மேலகிரி என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக தனது பணியை முடித்து பெரம்பூர் நிலையத்தை வந்தடைந்தது. 3வது வழித்தடத்தில் அயனாவரம் நிலையத்திலிருந்து பெரம்பூர் நிலையம் வரையிலான 861 மீட்டர் நீளத்திற்கு சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் முடிவடைந்துள்ளன. பெரம்பூர் ரயில் நிலைய தண்டவாளங்கள் அதிக மக்கள் தொகை கொண்ட மற்றும் நெருக்கமான கட்டிடங்கள் நிறைந்த பகுதிகளுக்கு அடியில் இந்த சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பணி சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் டாடா ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் கண்காணிப்பின் கீழ் வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டது. சென்னையின் முக்கிய அடையாளமான வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா தற்போது முறையான பராமரிப்பின்றி பிளாஸ்டிக் கழிவுகளால் சூழப்பட்டு வருவது விலங்கு ஆர்வலர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 600 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பூங்காவில் ஒரு நபர் சுற்றி பார்க்க 500 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டாலும் பூங்கா முழுவதும் நெகிழி பைகளும் தண்ணீர் பாட்டில்களும் சிதறி கிடக்கின்றன. குறிப்பாக மான்கள் குப்பையில் கிடந்த பேப்பர் கப்புகளை உண்ணும் அவல காட்சி காண்போரை கண்கலங்க வைக்கிறது. மற்றொரு புறம் ஷங்கர் என்ற 24 வயது ஆண் சிங்கம் தற்போது எலும்பும் தோலுமாக மெலிந்து காணப்படுவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பூங்கா அதிகாரிகள் கூறுகையில் வயது மூப்பு காரணமாகவே சிங்கம் மெலிந்துள்ளதாகவும் அதற்கு தேவையான 9 கிலோ இறைச்சி தினசரி வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். சங்கர் ஏந்து ஓரம் போ. ஓரம் போ.
ஓரம் போடா ஓரம் போடா எழுந்துடா பின்னாடி போய் கொம்படா என்ன வரைக்காத குப்பை தொட்டிகள் நிரம்பி வழிவது நிர்வாகத்தின் அலட்சிய போக்கு, அசுத்தமான நீர்நிலைகள் என்று பூங்காவின் சூழல் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக பார்வையாளர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். பூங்காவில் உள்ள விலங்கினங்களை பாதுகாக்கவும் வண்டலூர் பூங்காவை மீண்டும் நெகிழி இல்லாத தூய்மையான மண்டலமாக மாற்றவும் தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வீரகுமார். மகரவிளக்கு பூஜைக்காக கேரள மாநிலம் சபரிமலையில் நடை திறக்கப்பட்டது. இதனையொட்டி சுவாமி ஐயப்பனுக்கு வழக்கமான பூஜைகளை செய்த மேல் சாந்தி 18ஆம் படியில் கீழிறங்கி வந்து கற்பூர ஆழியில் தீபம் ஏற்றினார். இதனையடுத்து பக்தர்கள் இருமுடியோடு 18ஆம் படியேறி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். வரும் ஜனவரி 14ஆம் தேதி மாலை பந்தல மகாராஜா வழங்கிய திருவாபரணங்களை அணிந்து அரச கோலத்தில் மிளிரும் ஐயப்பனுக்கு மகர சங்கம பூஜையும் பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தரிசனமும் நடைபெறும். மகர ஜோதி தரிசனத்துக்கு பின்பு ஜனவரி 19ஆம் தேதி வரை பக்தர்கள் அரச கோலத்தில் ஐயப்பனை தரிசிக்க அனுமதிக்கப்படுவார்கள். அமெரிக்காவின் கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோம், தென்னாப்பிரிக்காவின் சியோல் போன்ற நகரங்களில் வசிக்கும் மக்கள் தங்கள் பயன்படுத்தும் புதிய பழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர். இரவில் பிரஷை உறைய வைப்பதன் மூலம் அதில் உள்ள பாக்டீரியாக்கள் அழிக்கப்படலாம் என்று அவர்கள் நம்புவதும் சமூக வலைதளங்களில் இதுகுறித்து பரப்பப்படும் தகவல்களுமே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த செயலுக்கு பின்னால் அறிவியல் ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். கடும் குளிர் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தற்காலிகமாக மட்டுமே தடுத்து நிறுத்துமே தவிர அவற்றை முற்றிலும் அழிக்காது என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். விரலின் நகங்களில் ஏற்படும் 5 முக்கிய மாற்றங்கள் உடலின் உட்புற குறைபாடுகளை முன்கூட்டியே உணர்த்தும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். நகத்தின் அடியில் தோன்றும் கருப்பு அல்லது பழுப்பு நிற கோடுகள் மெலனோமா என்னும் தோல் புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் என்று எச்சரிக்கிறார்கள். நகங்கள் குழி விழுந்து காணப்படுவது சொரியாசிஸ் அல்லது மூட்டுவலி தொடர்பான பிரச்சனைகளை குறிக்கலாம் என்றும், நகங்கள் வெளிர் நிறமாக மாறுவது இரத்த சோகை அல்லது கல்லீரல் பாதிப்பையும், நகங்களின் ஓரங்கள் மேல் நோக்கி வளைந்து ஸ்பூன் போன்ற வடிவத்தை பெறுவது இரும்புச்சத்து குறைபாட்டையும் உணர்த்துவதாக கூறுகிறார்கள். நகங்கள் மஞ்சள் நிறமாக மாறுவது நுரையீரல் நோய்கள் அல்லது பூஞ்சை தொற்றை குறிப்பதால் இதுபோன்ற மாற்றங்கள் நகங்களில் தெரிந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி ராபர்ட் வத்ரா தம்பதியின் மகன் ரைகான் வத்ரா தனது நீண்ட நாள் காதலி அவியா பைக்கை மணம் முடிக்க உள்ளார். அவியாவின் பெற்றோரான டெல்லியைச் சேர்ந்த தொழிலதிபர் இம்ரான் பைக், நந்தியா தம்பதியினரும் காதலுக்கு பச்சை கொடி காட்டியுள்ளனர். எனவே இந்த இளம் ஜோடி 7 ஆண்டு கால காதல் வாழ்க்கையை தொடர்ந்து மணவாழ்வில் அடியெடுத்து வைக்க உள்ளது. ராஜஸ்தானில் உள்ள ரந்தம்பூரில் நிச்சயதார்த்த விழா நடைபெற உள்ளதாகவும் அடுத்த சில மாதங்களில் திருமணம் நடைபெறும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரேசிலின் புகழ்பெற்ற கோப்பகபானா கடற்கரையில் கடல் தேவதையான ஏமாஞ்சாவுக்கு ஆண்டு இறுதி பாரம்பரிய ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. வெள்ளை நிற ஆடைகள் அணிந்திருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பூக்கள், கடிதங்கள் மற்றும் வாசனை திரவியங்களை கடலில் காணிக்கையாக செலுத்தி வழிபட்டனர். யோருபா மத மரபில் மேளதாளங்கள் மற்றும் நடனங்கள் இடம்பெற்றன. 2026ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும் என்று வேண்டி இப்பிரார்த்தனை நிறைவு பெற்றது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே கோட்டூர் கிராமத்துக்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான செல்வபிரதகையை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். சாலை வசதி போன்ற எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்று கூறி அவரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனே சூழ்நிலையை அறிந்த செல்வபிரதகை காரில் ஏறி அங்கிருந்து செல்ல முற்பட்டார். அப்போது மக்கள் காரை சூழ்ந்து கொண்டு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர்.
திருப்பூரில் தலைமை காவலரை கத்தியோடு விரட்டிய இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வையொட்டி காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். திடீரென தனது கையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பக்தர்களின் கூட்டத்துக்கு நடுவே காவலரை நோக்கி இளைஞர் விரட்டியுள்ளார். சுதாரித்துக் கொண்ட காவலர் தன்னை தற்காத்துக் கொள்ள இடுப்பில் இருந்த பெல்ட்டை கலற்றி தடுத்த நிலையில் மற்ற காவலர்கள் இளைஞரை மடக்கி பிடித்து கத்தியை பிடுங்கினர். இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை செய்ததில் தஞ்சாவூரைச் சேர்ந்த இளங்கோ என்பது தெரியவந்தது. சென்னை ஓமந்தூராரில் உள்ள கலைஞர் கருணாநிதியின் சிலை முன்பும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலில் அண்ணா அறிவாலயத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு குழுவினர் கைதாகினர். பின்னர் மற்றொரு குழுவினர் கருணாநிதியின் நினைவிடத்தில் போராட்டம் நடத்தி கைதாகினர். இதனையடுத்து மூன்றாவது குழுவினர் சென்னை ஓமந்தூராரில் உள்ள கருணாநிதியின் சிலை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களையும் காவல்துறையினர் கைது செய்தனர். ஒரே நாளில் குறிப்பிட்ட இடைவெளியில் வெவ்வேறு இடங்களில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் திணறினர். சென்னையில் ரிப்பன் மாளிகையின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டனர். பணி நிரந்தரம் கோரி நூற்றுக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகையின் கட்டிடத்திற்கு முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5 மாதங்களுக்கு முன்பு போராட்டம் நடத்திய அதே இடத்தில் மீண்டும் களமிறங்கி உள்ளதால் காவலர்கள் குவிக்கப்பட்டு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து நள்ளிரவில் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை குண்டுகட்டாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றினர். திருத்தணியில் ரயிலில் பயணித்த ஒடிசா மாநில இளைஞர் மீது சிறுவர்கள் தாக்கியது புலம்பெயர் தொழிலாளர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து தேசிய அளவில் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இச்சம்பவத்திற்கு வடமாநில தலைவர்கள் மட்டுமின்றி தமிழக அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வட மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதால் சிறுவர்கள் தாக்குதல் நடத்தவில்லை என வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தெரிவித்துள்ளார். திருத்தணியில் ரயில் மற்றும் ரயில் நிலையத்தில் வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் மீது சிறுவர்கள் கொடூர தாக்குதல் நடத்திய விவகாரம் குறித்து அஸ்ரா கார்க் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். வட மாநிலத்தவர் என்பதால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் பரவும் நிலையில் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுவரைக்கும் முதற்கட்ட விசாரணையில நார்த் இந்தியனுக்காக மட்டும் தான் அடிச்சதாகவும் எவிடன்ஸ் எங்க கிட்ட இல்ல. அதான் நான் சொன்னேன். அந்த மாதிரி அவரோட எஃப்ஐஆர்ல கூட இப்ப நீங்க வரதுக்கு முன்னாடி மறுபடியும் எஃப்ஐஆர் எல்லாம் வாசிச்சுட்டு டாக்குமெண்ட்ஸ் மறுபடியும் செக் பண்ணோம். அதுல எஃப்ஐஆர் பொறுத்திருக்கும் கூட மற்ற டாக்குமெண்ட்ஸ் பொறுத்திருக்கும் ஓவராலா நீங்க படிச்சீங்கன்னா ஸ்டார்டிங் அவர் என்ன சொல்றாருன்னா கம்ப்ளைண்ட் சொல்றதை வச்சு சொல்றேன். நீ இவர் பார்த்துட்டு இருக்காரு, நீ முறைச்சி பாக்குறியா, அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது வழியா. It is not entirely on account of being North Indian, because if that is the case, so many other people are also staying here. திருத்தணியில் ஒடிசா இளைஞரை தாக்கிய சிறுவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தியதற்கான ஆதாரம் இதுவரை இல்லை என்று வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போதையில் தாக்குதல் நடத்தினார்களா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். சேம் क्वेश्चन. அதான் முதற்கட்ட விசாரணை பொறுத்திருக்கும். நீங்க சொன்னது சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. மென்ஷன் ஆனது உண்மைதான்.
எங்களுக்கு எந்த விதமான இது வரைக்கும் எவிடன்ஸ் இல்லை தட் ஒரு பர்டிகுலர் நார்காட்டிக்ஸோ இதுதான் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் a சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ we need some time to clarify that. அதுதான் சொல்றேன். அது இப்போதைக்கு we cannot say that ஏன்னா எவிடன்ஸ் இருந்தா தான் நான் சொல்ல முடியும். ஆமா எடுத்திருக்காங்கன்னா we could have told you had there been an evidence. இப்போ எப்படி நான் உங்களுக்கு எவிடன்ஸோட சொல்றேனே அதே மற்ற மேட்டர் கூட இது கூட நான் சொல்லியிருந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் கஞ்சா பயிரிடப்படுவது 0 விழுக்காடாக உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறு பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் போதைப் பொருள் குறித்து குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கஞ்சா எங்கு விற்கப்படுகிறது என்பதை கூறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதை கட்டுப்படுத்தி அந்த போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமா ஆக்கியிருக்கிறாங்க. குறிப்பா இந்த பான்பராக்கு இந்த இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம கட்டுப்படுத்தி இதுக்கு தடை வச்சிருக்கோம். கர்நாடகாவில் அது வெளிப்படையா விற்கிறாங்க. இப்போ அங்கிருந்து வரும்போது அதோட பார்டர் எல்லாம் தீவிரமா செக் பண்ணி பண்றாங்க. இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. யாருக்காவது இப்போ இந்த குற்றச்சாட்டு சொல்லுகிற எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்லது எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது விற்குதுங்கிறத தகவல் சொன்னாங்கன்னா அரசு நிச்சயமா அவருடைய பெயர்களை மறைத்து ரகசியமாக பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம். பொதுவா இப்ப அந்த விழிப்புணர்வை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ச்சியா ஒவ்வொரு வருஷமாவும் கல்லூரி மற்றும் அரசு உயர்நிலை பள்ளிகளில் ஒரு விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்து கிண்ண சாதனையாவே பண்ணின்னு வராங்க வருஷம். அதனால பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. இதை மறைத்துவிட்டு ஏதோ இந்த ஆட்சியில் போதை வளர்ந்திருக்கிறது என்கின்ற வகையிலான குற்றச்சாட்டுகள் என்பது உண்மையற்ற ஒன்று. தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பச்சை பொய் கூறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். கஞ்சா விற்பனையில் திமுகவினர் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் கஞ்சா எதுவுமே இல்லையா, பச்சை பொய், முழு பூசணிக்காய சோற்றுல மறைக்கிறார். சென்னையிலிருந்து திருத்தணிக்கு ரயில் மூலம் வடமாநில தொழிலாளர் செல்றார். அவரை 4 போதை ஆசாமிகள், 4 போதை சிறுவர்கள் அவரை கடுமையாக பட்டா கத்தியால் வெட்டுகின்ற காட்சி வலைதளத்தில் பார்த்தோம். நேற்றைக்கு நடந்த செய்தி, இன்றைக்கு இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் மா சுப்பிரமணியன் அவர்கள். 2022ஆம் ஆண்டு நான் என்று கருதுகிறேன். உங்களுடைய கொள்கை விளக்க குறிப்பில் பக்கம் 20 முதல் பேரால சொல்றீங்க, தமிழகத்தில் பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில சுமார் 2348 கஞ்சா விற்பவர்களை கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செஞ்சவங்க 148 பேர். மற்றவங்க எங்க? எல்லாம் திமுக காரங்க. இப்படி எங்க போய் கஞ்சா விற்பனை தடுக்க முடியும்? கஞ்சாவை ஒழிக்கிறேன் என்று தினந்தோறும் பல கிலோ உள்ள கஞ்சாவை இன்றைக்கு காவல்துறை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது. அதை தடுக்க திறமையற்ற இன்றைக்கு தெம்பில்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஹரியானா மாநில தொழிலாளர் துறையில் 1500 கோடி ரூபாய் அளவில் நிதி முறைகேடு நடந்துள்ளதாக தொழிலாளர் துறை அமைச்சர் அனில் விஜ் தெரிவித்துள்ளார். இந்த முறைகேடு குறித்து முழுமையான விசாரணை நடத்த முதல்வர் நயாப் சிங் சைனிக்கு அவர் கோரிக்கை வைத்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அனில் விஜ், தொழிலாளர் துறையின் கீழ் நடைபெறும் பணிகளுக்கான வேலை சீட்டுகள் வழங்கும் நடைமுறையில் பெரும் அளவிலான நிதி முறைகேடு நடந்திருக்கலாம் என்று கூறினார். இந்த குற்றச்சாட்டு வெளியானதை அடுத்து ஹரியானா அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரங்களில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் சட்டவிரோதமாக வாள்களை விநியோகம் செய்ததாக கூறி இந்து ரக்ஷா தளம் அமைப்பைச் சேர்ந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தேடப்பட்டு வரும் அமைப்பின் தலைவர் புபேந்திர சௌத்ரி வெளியிட்ட வீடியோவில் இந்து குடும்பங்களை தாக்கும், இந்து பெண்களை துன்புறுத்தும் முஸ்லிம்களை எதிர்கொள்வதற்காக வாள்கள் விநியோகிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் சமூக அமைதியை குலைக்கும் வகையில் ஆயுதங்களை விநியோகம் செய்ததாக 17 பேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் கூறினர். 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மீதமுள்ளவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வங்கதேசத்தின் மைமன் சிங் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த இந்து மதத்தைச் சேர்ந்த பஜேந்திர பிஸ்வாஸ் பணியின் போது சக வீரரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாலுகா பகுதியில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் பாதுகாப்பு பணியில் இருந்தபோது
பஜேந்திர பிஸ்வாஸிற்கும் சக வீரரான நோமன் மியாவிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. வாக்குவாதம் தீவிரமடைந்த நிலையில் நோமன் மியா துப்பாக்கியால் சுட்டதில் பஜேந்திர பிஸ்வாஸ் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். துப்பாக்கிச்சூடு நடத்திய நோமன் மியாவை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காசோலை மோசடி வழக்கில் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமாருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நியூ லிங்க் ஓவர்சீஸ் நிதி நிறுவனத்தில் 1 கோடி ரூபாய் கடன் பெற்று அதை திருப்பிச் செலுத்த 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 காசோலைகளை சதன் திருமலைக்குமார் வழங்கியுள்ளார். வங்கிக் கணக்கில் பணம் இல்லாததால் காசோலைகள் திரும்பி வந்த நிலையில் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் சதன் திருமலைக்குமாருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவிற்கு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகராஜ், ரூபன், பிரபு ஆகிய 3 பேரையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மண்டபம் மீனவர்கள் 3 பேரை விடுவிக்க போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இலங்கையின் இந்த கைது நடவடிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் ஐயங்கோட்டை ஊராட்சியில் கட்டி முடிக்கப்படாமல் பாதியில் கைவிடப்பட்ட கழிவுநீர் கால்வாயில் சிறுமி தவறி விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அருகில் இருந்தவர்கள் உடனடியாக ஓடிச் சென்று சிறுமியை மீட்டதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். கழிவுநீர் கால்வாய் பணிகள் முறையாக முடிக்கப்படாமல் கைவிடப்பட்டதால் துர்நாற்றம் வீசுவதோடு தொற்றுநோய் பரவும் அபாயம் நீடித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி மற்றும் ஒன்றிய நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். இது தொடர்பாக மதுரை ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் வானதியை தொடர்பு கொண்டு கேட்டபோது கழிவுநீர் கால்வாயை பாதுகாப்பாக மூடுவதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மிலன் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிக்கான சுடர் ஏந்தும் பயணம் தெற்கு இத்தாலியின் மலைப்பகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மத்தேரா நகரில் தொடங்கிய இந்த 22வது கட்ட பயணத்தில் ஒலிம்பிக் சுடர் செங்குத்தான பாறைகளில் ஏற்றியும் வான்வழிச் சொருக்கான ஜிப்லைன் மூலமாகவும் கொண்டு செல்லப்பட்டது. இந்த சாகச பயணத்தை காண வழிநெடுகிலும் ஏராளமான பொதுமக்கள் திரண்டிருந்தனர். டாரண்டோ உள்ளிட்ட பல நகரங்களை கடந்து வரும் இந்த சுடர் வரும் ஜனவரி 26ஆம் தேதி காட்சினா நகரை சென்றடையும். இறுதியாக பிப்ரவரி 6ஆம் தேதி மிலன் நகரின் சான்சிரோ மைதானத்தில் நடைபெறவுள்ள கோலாகலமான தொடக்க விழாவில் இந்த ஒலிம்பிக் சுடர் நிலைநிறுத்தப்படும். இந்த இயற்கையான முறையை பயன்படுத்துகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான கோரிக்கைகளை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு தனது இறுதி அறிக்கையை முதல்வர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பித்துள்ளது. இதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் விரைவில் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் நீண்ட காலமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றனர். சட்டமன்ற தேர்தல் அறிக்கையை தயாரிக்க பொதுமக்களின் கருத்துக்களை கேட்க திமுக புதிய யுக்தியை கையாளுகிறது. தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற வேண்டும் என பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பிரத்யேக செயலியை திமுக தலைமை வடிவமைத்துள்ளது. இச்செயலியை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் புதன்கிழமை தொடங்கி வைக்கிறார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் இன்று அக்கட்சியின் மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பரப்புரைகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. தேர்தல் கூட்டணி, தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகளும் வேகமெடுத்துள்ளன. இச்சூழலில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் காலை 10 மணி அளவில் மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. அடுத்த மாதம் தமிழக சட்டமன்றம் கூட உள்ள நிலையில் சட்டமன்ற மாண்பை ஆளுநர் மதிப்பார் என சபாநாயகர் அப்பாவு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளுக்கு தான் 2 மடங்கு நேரம் கூடுதலாக பேச அனுமதி வழங்கப்படுவதாகவும் கூறினார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஜனவரி 6ஆம் தேதிக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.
இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், ககன்தீப் சிங் பேடி குழுவின் அறிக்கையை முதல்வர் பெற்றிருப்பதற்கு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அறிவித்துள்ள வேலை நிறுத்தமும் பல ஆண்டுகளாக பாமக தொடர்ந்து கொடுத்து வரும் அழுத்தமும் தான் காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். கரூர் துயர சம்பவம் குறித்த வழக்கில் தாவேக தலைவர் விஜயையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். தாவேக நிர்வாகிகள் கரூர் மாவட்ட அதிகாரிகளிடம் டெல்லியில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் உள்ளிட்டோரிடம் தனித்தனியாக விசாரணை நடைபெற்றது. தாவேகாவுக்கு புதிதாக பெரிய தலைவர்கள் வருவார்கள் என செங்கோட்டையன் கூறிய நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அதற்கு பதிலளித்து பேசியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், செங்கோட்டையன் மீது எல்லோருக்கும் மதிப்பு, மரியாதை உண்டு என்றும் அவர் தனது ஆசையை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழக கூட்டுறவு நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு புதிய ஊதிய நிர்ணயம் செய்வது தொடர்பான முக்கிய பேச்சுவார்த்தை வரும் ஜனவரி 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் வீரப்பன் தலைமையில் 10 பேர் கொண்ட குழு தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளது. விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கான சம்பள உயர்வு, தனித்துறை உருவாக்கம் போன்ற நீண்ட கால கோரிக்கைகள் இதில் குறித்து விவாதிக்கப்படும். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டம் பாதுகாப்பாக நடைபெற 20,500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கடற்கரை, வழிபாட்டு தலங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாளை இரவு 9 மணி முதல் வாகன தணிக்கை செய்ய நகரின் பல பகுதிகளில் 425 இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் போலி மருந்து விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் போலி மருந்து விற்பனை செய்த மருந்து கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றஞ்சாட்டிய அதிமுகவினர் பேரணியாக சென்று மருந்து கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் 19.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழகத்தின் முதல் வன உயிரின சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் வனத்துறையை நவீனப்படுத்தும் நோக்கில் 5 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நவீன துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்களை அவர் வனத்துறையினருக்கு வழங்கினார். மத்திய பட்ஜெட் இன்னும் 1 மாதத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் இதில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொருளாதார வல்லுநர்களோடு பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் பங்கேற்றார். கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது நடைபெற்ற தாக்குதல்கள் வருங்காலங்களில் நடக்காமல் இருக்க பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவருக்கு காங்கிரஸ் பொதுச் செயலர் KC வேணுகோபால் கடிதம் எழுதியுள்ளார். கிறிஸ்துமஸின் போது சில மாநிலங்களில் நடந்த தாக்குதல்கள் தொடர்பாக பிரதமர் மௌனம் காப்பது சரியல்ல என்று KC வேணுகோபால் குறிப்பிட்டுள்ளார். மும்பை மாநகராட்சி தேர்தலில் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் தங்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். மும்பை மாநகராட்சிக்கு வரும் 15ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் பாஜக 137 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான ஷிண்டே சிவசேனா 90 இடங்களிலும் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் ABVP நிர்வாகி விஷால் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 19 நபர்களையும் ஆதாரங்கள் இல்லாததால் விடுதலை செய்து மாவேலிக்கரை கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அரசு தரப்பு குற்றத்தை நிரூபிக்க தவறியதாக நீதிமன்றம் தெரிவித்தது. தைவான் நாட்டைச் சுற்றி சீனா 2வது நாளாக போர் ஒத்திகை மேற்கொண்டுள்ளது. இதில் போர் கப்பல்கள், விமானங்கள், ஏவுகணைகள் உள்ளிட்டவை ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. தங்கள் நாட்டின் ஒரு பகுதியான தைவானை பிரிக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் இதற்கு எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் சமாளிக்கவே பயிற்சி நடைபெற்று வருவதாகவும் சீன அரசு செய்தி நிறுவனமான சின்ஹுவா தெரிவித்துள்ளது. இதற்கிடையே சீனா தாக்கினால் தக்க பதிலடி தருவோம் என்று தைவான் தெரிவித்துள்ளது. சோமாலியாவிலிருந்து பிரிந்து சென்ற சோமாலிலாந்து பிராந்தியத்தின் சுதந்திரத்தை இஸ்ரேல் அங்கீகரித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து சோமாலிய தலைநகர் மொகடிஷில் ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நடவடிக்கை சோமாலியாவின் இறையாண்மையை பாதிக்கும் என்றும் இது பயங்கரவாத குழுக்கள் வளர வழிவகுக்கும் என்றும் போராட்டக்காரர்கள் குற்றஞ்சாட்டினர். டென்மார்க் நாட்டின் தேசிய அஞ்சல் சேவையான போஸ்ட் நாட் டிசம்பர் 31ஆம் தேதியுடன் தனது பாரம்பரிய கடித போக்குவரத்து சேவையை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் அந்நாட்டின் 401 ஆண்டுகால அஞ்சல் சேவை வரலாறு முடிவுக்கு வருகிறது. கடந்த 2000ஆம் ஆண்டிலிருந்து கடிதங்களின் எண்ணிக்கை 90 விழுக்காட்டுக்கு மேல் குறைந்துவிட்டதே இந்த முடிவுக்கு காரணம் என்று அந்நிறுவனம் தெரிவித்திருக்கிறது.
இயக்குனர் பாரதி ராஜா உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர் உடல்நலம் தேறி வருகிறார் என்றும் நோய் தொற்றிலிருந்து மெல்ல விடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்றும் கவிஞர் வைரமுத்து பதிவிட்டுள்ளார். மகா கலைஞனை விரைவில் மீண்டு வா, உன் கரகரப்பான குரலுக்காக காத்திருக்கிறோம் என்று கவிஞர் வைரமுத்து பதிவிட்டுள்ளார்.